வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். டே 41 என்ன ப்ராப்ளம்னா ஃபைண்ட் மிரர் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். ஸோ மிரர் கேரக்டர்னா உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன். அப்படி தெரியறதுனால ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் இப்போ கொரோனா சுச்சுவேஷன் இல்லையா. ஸோ இது சொன்னாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஆம்புலன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆம்புலன்ஸில் நம்ம அதில் ஆம்புலன்ஸில் லெட்டரை தலைகீழ இது பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா நீங்கள் ஏதாவது இதுவில் போகும்போதோ ஏதாவது கார்லேயோ போகும்போதோ உங்களுக்கு கிளாஸ்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படின்னா அழகாக ஆம்புலன்ஸும் தெரியும். ஸோ மிரரில் ஒரு லெட்டர் காமிச்சுன்னா அதோட தலைகீழாக ரிவர்ஸில் தெரியும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரியே தான் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, ஸோ அது எக்ஸாம்பிளுக்காக சொன்னால் அதோட நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேரக்டரோட மிரர் கண்டுபிடிச்சி அந்த நான் ஃபிட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற எல்லா லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா மிரர் பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு கேரக்டராக மிரர் பண்ணணும், மொத்தமாக இல்லை ஒவ்வொரு கேரக்டராக மிரர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ PARADOX இருக்குன்னா இப்போ 3க்கு மேலேனா ஆர்லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் மிரர் பண்ணணும். மிரர்னால் இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்குதா, இப்போ ஏக்கு மிரர் எதுனா இசட்டு, பிக்கு என்னன்னா Y, அந்த மாதிரி இந்த 13க்கும் இந்த 13 அடுத்த 13 ஸோ அந்த மாதிரி மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மேப் பண்ணதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு சொல்லிட்டு மாற்றி அதை ரெண்டுத்தையும் நம்ம அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ எப்பயும் போல் ஒரு இன்புட் வாங்குவோம். ஸோ ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பர் வாங்கணும். ஸோ 2 விஷயம் வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன வாங்கிக்கலாம், என்ன தான் அவங்க ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. ஸோ இன்புட் த நம்பர். ஓகேங்களா, ஸோ அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்குன்றது நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதனால் இதுக்குள்ளே என்ன பண்ணால் வெறும் இன்புட் மட்டும் வாங்கினா போதும். ஸோ எப்பவுமே பைத்தானில் டிஃபால்ட்டாக வாங்கும் போதே அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். என்டர் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் இங்கே வாங்கியாச்சு. 2 லெட்டர் வாங்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம், அப்படியேவும் பண்ணலாம், நம்ம அப்படியே பண்ணுவோம். சரிங்களா, ஃபங்க்ஷன் பண்ணியும் பண்ணலாம், சரி அப்படியேவும் பண்ணலாம். சரிங்களா, இப்போ 2 இடத்துல 2 வேரியபிள் எனக்கு வேணும். 2 என்னென்னா ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஏபிசிடி கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல்ட்டு இதில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ஏபிசிடி இருக்கும். ஸோ எனக்கு ஏபிசிடி டைப் பண்ண தெரியாது ஃபஸ்ட்லேருந்து. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே ஜம்முன்னு. ஏன்னா திருப்பி நம்ம ஃபஸ்ட்டாக டைப் பண்ணி எதுக்கு அது ரொம்ப தெரியாமல் பார்த்துக்க சொன்னாலும் சேஃப்டிக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் ப்ரோக்ராம்லேயே இதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே நீ எது கொடுத்தோம் ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ABCDYZ இருக்கா, அதை அப்படி ரிவர்ஸ் பண்ணி பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, Dன்றது ஒரு டிக்ஷனரி. ஸோ அதில் டிக்ஷனரி டிக்ட். ஓகேங்களா, ஸோ அதில் 2 ஃபைல் ஜிப் பண்ண போகிறேன். ஜிப் பண்ணணும்னா அங்கே ஒரு வேல்யூஸை ஆக்சுவலாக ஒரு 2 இதையும் வச்சு மேப் பண்ணுற மாதிரி மேப்பிங் சொல்லுங்களேன். ஆல்ரெடி மேப் பார்த்துருப்போம். அதேமாதிரி 2 வேல்யூவை மேப் பண்ணி டிக்ஷனரியில் அப்படியே அப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்படின்னா ஏயும் பியும் அதே இது கீயாகவும் இது வேல்யூவாகவும் அப்படி அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் ஜிப் யூஸ் ஆகுது. அதான் இங்கே டிக்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் டி கொடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிரிண்ட் டி கொடுக்கும்போது ஸோ ரன் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்னா என்கிட்ட தான் நம்பர் கேட்குது. ஸோ இப்போ நான் 3ன்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்பர் 3ன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்புட் கேட்குது. ஸோ நம்ம இந்த இன்புட்டை வாங்கியே கொடுக்கலாம். ஸோ இந்த இன்புட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இன்புட் வாங்கி கொடுத்தோடனே இது ஒன்றும் அவுட்புட் வராது. பட் உடனே ஏக்கு இசட்டு, பிக்கு ஒய்ன்ற மாதிரி வேல்யூஸ் மாற்றி மாற்றி மேப் ஆகி வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த வேல்யூவில் உங்களுக்கு வேல்யூலாம் மாற்றி மாற்றி மேப் ஆகி கிடச்சியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ மேப் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் தனியாக கிடச்சிது. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நான் பிஃபோர் ஆஃப்டர் சொல்லிட்டு 2 வேரியபிள் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, பிஃபோர்னு ஒரு வேரியபிள், அப்புறம் ஆஃப்டர்னு ஒரு வேரியபிள். ஓகேங்களா, ஸோ அப்புறம் மிரர். ஸோ இந்த 3 வேல்யூ 3 விஷயத்த பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா பிஃபோரில் என்னென்னா நீ கொடுத்துக்கிற வேல்யூ. ஸோ இங்கே எஸ்ஸில் தான் வேல்யூ இருக்குது. இந்த எஸ்லேருந்து ஸோ நீ என்ன வேல்யூ பண்ணணும்னா என்ன வரைக்கும் பண்ணணும். ஸோ அந்த எஸ்லேருந்து ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன வரைக்கும் வேல்யூவே முன்னாடி சேஃப்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதில் எதுவுமே நான் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது என்லேருந்து ஸோ என்லேருந்து அதுக்கு அடுத்த எம்டிங் வேல்யூ வரைக்கும் ஸோ அழகாக வச்சுக்கிறேன். ஸோ மிரரில் ஒன்றுமே இருக்கிறது எம்டி ஸ்ட்ரிங். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ நான் 2-3 கொடுத்துருக்கேன்னா ஸோ 0 PA. ஸோ இங்கே -1 கொடுக்கணும். ஸோ அந்த வேல்யூ வரைக்கும் ஸோ -1 வரைக்கும்
இல்லை அந்த வேல்யூ வரைக்கும் அழகாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போது பிஏ வரைக்கும் பிஏ வரைக்கும் இப்போ பிஃபோரில் இருக்கும், மற்ற ஆர்லேருந்து எக்ஸ் வரைக்கும் வந்து ஆஃப்டரில் இருக்கும். ஸோ மிரர்ன்ற வேரியபிள் சும்மா டம்மியை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரிசல்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். என்ன போனால் ஃபார் I in range of 0லேருந்து எது வரைக்கும் லென் ஆஃப் ஆஃப்டர் வரைக்கும். ஸோ ஆஃப்டரில் தான் மற்ற வேரியபிள் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணால் மிரர் பண்ணணும். ஸோ எப்படி மிரர் பண்ணோன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா மிரர்ன்ற ஒரு வேரியபிளில் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுற போகிறோம். எதை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேரக்டர்னால் இப்போ நம்ம ஆஃப்டரில் வந்து ஆர்லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்குது, ஆர்லேருந்து ஒவ்வொரு கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஆர் வரும். ஸோ அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டுனா டிக்டில் டியில் இருக்கிற ஆஃப்டர்ன்ற வேல்யூவில் இருக்கிற அந்த ஐயை எடுத்தோன்னா அந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆறுன்னு கிடைக்கும். அந்த ஆரை டியில் இருக்கிற ஆரை செக் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம்ல உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆருக்கு என்னென்னா வந்து ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கான வேல்யூவும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கீ வேல்யூவில் வந்து கரெக்டாக கிடச்சிடும். அந்த வேல்யூ எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறிடும். ஸோ கடைசியாக நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் வந்து இந்த பிஃபோர் இருக்குல்ல, பிஃபோர் சேஃப்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பிஃபோரையும் ப்ளஸ் வந்து இந்த மிரரையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு 3ல் வரணும். ஸோ 3ல் வந்ததுக்கப்புறமா நான் ஸ்ட்ரிங் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆன்சர் வரணும், பிஏ ஓகே பிஏஆர்ஏ PAIZwlc அப்படின்னு வருது. பட் நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சர் பிஏ வந்துச்சு. ஸோ IZwlc வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூவே மிஸ் ஆகிடுது. ஸோ ஸோ நான் என்ன பண்ணோன்னா ஸோ இங்கே வந்து எண்ட்லேருந்து பண்ணுறோமா, ஸோ அந்த வேல்யூன்னு எடுக்கணும். பட் இங்கே வந்து என்னென்னா ஐன்ற ஒரு வேல்யூவே மிஸ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஸோ இதில் -1லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கரெக்டாக ரன் ஆகுதான்ட்டு. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து 3ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து வேல்யூ கேட்டவுடனே ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அதேமாதிரி இங்கே என்ன PAIZwlc வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி PAIZwlc வந்திருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் இங்கே நம்ம ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே வந்து நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது எனக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் வரும். சரிங்களா. ஒரு மிரர் ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி மிரராக மாற்ற போகிறோன்னு தெரியும், பட் ஒரு கேரக்டர் எப்படி மிரராக மாற்றுறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஜிப்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்போம். ஜிப்புன்றது 2 நம்ம டிக்ஷனரியாக மாற்றும் போது கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. கீ வேல்யூ பேர் மாற்றுறதுக்கு அந்த ஜிப்பை வந்து அழகாக நமக்கு 2 வேல்யூ எடுத்து ஜம்முன்னு அப்படியே வந்து கீ வேல்யூவாக நம்ம ஜிப் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து எப்படி நம்ம ஒரு பேக்குள்ளே போட்டு ஜிப் பண்ணுறப்போ அதே மாதிரி 2 வேல்யூவை ஜிப் பண்ணி டிக்ஷனரிக்குள்ளே ஒவ்வொன்றா தூக்கி போட்டே வருது. ஸோ அதனால் வந்து வேல்யூஸ் எங்கேயுமே சேஞ்ச் ஆகாமல் அது ஜம்முன்னு நம்மளுக்கு வந்துடுது. சரிங்களா. ஸோ தான் எனக்கு நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல டவுட்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.